சென்னை புது வண்ணாரப்பேட்டை காமராஜர் நகர் பகுதியில் அரசு அச்சகத்தில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு அடுக்குமாடி குடியிருப்பு கட்டப்பட்டு வருகிறது. இதனை செய்தி மற்றும் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன், இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஆகியோர் பார்வையிட்டு நடைபெற்று வரும் பணிகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் சாமிநாதன், அரசு அச்சகத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு 40 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 96 வீடுகள் 6 மாடியில் கட்டப்பட்டுள்ளது என்றும், இதனை விரைந்து முடிக்க அதிகாரிகளிடம் அறிவுறுத்தியுள்ளதாகவும், விரைவில் பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு வழங்கப்பட உள்ளது என தெரிவித்தார். இதில் ஏறத்தாழ 96 பணியாளர்கள் குடியிருக்கக்கூடிய குடும்பத்தோடு குடியிருக்கக்கூடிய வகையிலான சுமார் 430 ஸ்கொயர் ஃபீட் அளவில் சதுரடியில் இன்றைக்கு சிறப்பாக ஒவ்வொரு வீடும் அமையப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு தளத்திற்கும் 16 குடியிருப்புகள் உள்ளடங்கி இருக்கின்றது. எனவே அந்த வகையில் விரைவில் இந்த பணி முடிவடைய இருக்கின்றது. அதுமேதான் அதை ஆய்வு செய்வதற்காக இருந்தோம். அந்த வகையில் இந்த பணியும் ஓரளவுக்கு விரைவாக செய்யப்பட்டிருக்கின்றது. இன்னும் இருக்கக்கூடிய பணிகளை விரைவாக செய்ய வேண்டும் என்று பொதுப்பணித்துறை மூலமாக ஒப்பந்ததாரர்களுக்கு கோரப்பட்டிருக்கிறது. விரைந்து இந்த பணியை முடித்து விரைவில் அவர்களுக்கெல்லாம் இங்கே குடியேறுவதற்கான சூழ்நிலையை உருவாக்குவோம் என்று நம்பிக்கை. வெறுப்பு அரசியலை ஒன்றிய பாஜக அரசு கையாளுகின்றனர் என்று விசிக தலைவர் திருமாவளவன் குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் நாளை நடைபெற உள்ள மதச்சார்பின்மை பேரணியில் பங்கேற்பதற்காக விமானம் மூலம் இன்று திருச்சி வந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன் சுற்றுலா மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது பேசிய அவர், RSS என்ற மதச்சார்பின்மை கோட்பாட்டிற்கு எதிரான யுத்தம்தான் இந்த பேரணி என்றும், வெறுப்பு அரசியல் சிறுபான்மை சமூகத்திற்கு எதிரான வெறுப்பு அரசியலை ஒன்றிய பாஜக அரசு கையாளுகின்றனர் என்று குற்றம் சாட்டி பேசினார். மேலும் முத்தலாக் வக்ஃபு திருத்த சட்டம் மதச்சார்பின்மைக்கும் அரசமைப்புக்கும் எதிரானது என்றும், அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்கும் நோக்கில் இந்த பேரணி நடைபெறுகிறது என்று தெரிவித்தார். மதச்சார்பின்மை கோட்பாட்டுக்கு எதிரான யுத்தம் தான் அவர்கள் நடத்துகிற யுத்தம். அதற்கான உத்திகளுள் ஒன்றுதான் வெறுப்பு அரசியல். சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான, முஸ்லீம் மற்றும் கிறிஸ்தவர் உள்ளிட்ட சிறுபான்மை சமூகத்தினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை ஒரு உத்தியாக கையாளுகிறார்கள். இந்துக்கள் பெரும்பான்மையாக உள்ளனர் என்கிற காரணத்தினால் பெரும்பான்மை மக்களின் நலன்கள் என்கிற பெயரில் மதத்தின் அடிப்படையிலே இந்துக்களை அணிதிரட்டுவதற்காக மதத்தின் அடிப்படையிலே சிறுபான்மையினருக்கு எதிரான வெறுப்பு அரசியலை திட்டமிட்டு பரப்பி வருகிறார்கள். மத்திய அரசின் திட்டங்களுக்கு தான் திமுக அரசு தனது லேபிள் ஒட்டுகிறது என முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு விமர்சித்துள்ளார். மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை அருகே 10 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மந்தைத்திடலில் மேற்கூரை அமைக்கும் விழா முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் நடைபெற்றது. முன்னதாக அங்குள்ள சந்தன மாரியம்மன் திருக்கோயிலில் சிறப்பு பூஜை செய்த பின்பு மேற்கூரை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், அகமதாபாத் விமான விபத்தில் இறந்தவர்களின் குடும்பத்திற்கு தங்களது ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் திட்டங்களுக்கு தான் திமுக அரசு தனது லேபிள் ஒட்டுகிறது என விமர்சித்து பேசினார். இதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. அந்த அரசாங்கம், மத்திய அரசு இது அரசாங்கத்துக்குள்ள இருக்கிறது. அவங்க கொடுக்கறதுக்கு இவங்க பேரை ஒட்டிக்கிறாங்களே. இப்ப அங்கங்க இவங்க குடிமராமத்து திட்டத்தெல்லாம் இப்ப அந்த குடிநீர் குழாய் அமைக்கிறது, மக்கள் குடிநீர் வழங்குறதுலாம் இவங்க திட்டமா? அவங்க கொடுக்கறது தான். அது மத்திய அரசு மூலமா வர்ற திட்டத்தை தான் இவங்க லேபிள் ஒட்டிக்கிறாங்க. இன்னமும் எங்க ஆட்சியில கொண்டு வரப்பட்ட திட்டங்களுக்கு தான் இந்த ஆட்சியில இன்னும் லேபிள் ஒட்டிக்கிட்டு திறந்துகிட்டு இருக்காங்க. அன்புமணி செயல்பாடுகளை பார்க்கும் போது தன்னுடைய மூச்சுக்காற்று அடங்கும் வரை தலைவர் பதவியை அன்புமணிக்கு வழங்க மாட்டேன் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்தார். அப்பொழுது பேசிய அவர், அன்புமணி செயல்பாட்டை பார்க்கும்போது தனது மூச்சு காற்று இருக்கும் வரை அவருக்கு தலைவர் பதவியை கொடுக்க மாட்டேன் என்றும், தன்னுடைய மூச்சு காற்று நிற்கும் வரை தலைவர் பதவியில் தான் இருப்பேன் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் தனது குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்பிற்கும் அரசியலுக்கும் வரக்கூடாது என்று கட்சி ஆரம்பிக்கும் போது தான் சொன்னேன் என்றும்,
ஆனால் அந்த வாக்கை காப்பாற்ற முடியவில்லை என்றும் வருத்தம் தெரிவித்தார். கடைசி வரைக்கும் ஐயா அந்த பதவியில் இருக்கணும் அப்படின்றது 99% இந்த 1% அவங்க குடும்பத்துக்கு விட்டேன் அப்படி சொல்லுகிறார்கள். ஏன் அப்படி தவறு கூட இனிமேல் சொல்லக்கூடாது அப்படி ஐயா அப்படி என்று சொல்லுகிறார்கள். அதனால் அவர்களுடைய வார்த்தைக்கு ஏற்ப அவர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப இப்பொழுது நான் சொல்லுகிறேன், என்னுடைய மூச்சு காற்று நிற்கும் வரை அந்த பதவியில் நான் இருப்பேன். ஆனால் அதாவது என் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் எந்த பொறுப்புக்கும் அரசியலுக்கு வரக்கூடாது என்று கட்சி ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன். ஆனால் அதை காப்பாற்ற முடியவில்லை. தமிழகத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் 25 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் செப்டம்பர் அல்லது நவம்பர் மாதத்திற்குள் திறக்கப்படும் என அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னை டி நகரில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டலில் மகப்பேறு மயக்கவியல் தர மேம்பாட்டிற்கான மருத்துவ பயிலரங்கத்தில் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொண்டார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் மகப்பேறு காலத்தில் தாய்மார்கள் இறக்கும் விகிதத்தை குறைக்க அரசு நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது என்றும் எப்போதும் இல்லாத வகையில் ஒரே நேரத்தில் 25 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் செப்டம்பர் மாதம் அல்லது அக்டோபரில் பயன்பாட்டிற்கு வர உள்ளது என்றும் அதனை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்க உள்ளார் என்றும் தெரிவித்தார். மேலும் தமிழ்நாட்டில் கொரோனா உள்ளது என்றும் ஆனால் அது வீரியமாக இல்லை என்பதால் மாநில எல்லை பகுதியில் கண்காணிக்க தேவையில்லை என்றும் தெரிவித்தார். 208 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களையும் 50 ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் மக்களின் பயன்பாட்டிற்காக கொண்டு வருகிறார்கள். அதோடு மட்டுமல்லாது இன்னொரு மகத்தான கட்டமைப்பு, ஒரே நேரத்தில் தமிழ்நாட்டில் 19 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள், 6 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகள் மாவட்ட தலைமை மருத்துவமனைகளுக்கு இணையாக என்று சொல்லி 25 இடங்களில், இந்த 19 மாவட்டங்களில் 25 இடங்களில் இந்த மாவட்ட தலைமை மருத்துவமனைகள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஓரிரு மாவட்டத்தில் மட்டும் அந்த பணிகள் முடிவுற்றிருக்கிறது. 25 இடத்திலும் இந்த பணிகள் முடிவுற்றவுடன் அதற்கான பணியாளர்களை தேர்வு செய்யும் பணி இந்த துறை முடித்து ஒரு 3-4 மாத காலங்களில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் 1018 கோடி ரூபாய் செலவில் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிற 19 மாவட்டங்களில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்ற 25 மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளையும் தமிழ்நாட்டின் மக்களுக்கு அர்ப்பணிக்கவிருக்கிறார். அணைக்கட்டு அருகே மனநிலை பாதித்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு அருகே உள்ள பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளியின் மகள் மனநிலை பாதிக்கப்பட்டவர் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவரது தாய் தனது மகளை தன்னுடன் பணிக்கு அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு ஒரு மரத்தடியில் சிறுமியை அமர வைத்துவிட்டு திரும்பி வந்து பார்த்தபொழுது சிறுமி காணாமல் போனதை கண்டு அவரது தாய் அதிர்ச்சியடைந்துள்ளார். தொடர்ந்து அருகில் சென்று பார்த்தபொழுது சிறுமிக்கு அதே பகுதியைச் சேர்ந்த நந்தகோபால் என்பவர் பாலியல் துன்புறுத்தல் செய்ததை கண்டு அதிர்ச்சியடைந்துள்ளார். தொடர்ந்து இதுகுறித்து வேலூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நந்தகோபாலை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். தனியார் வாகன பழுது பார்க்கும் நிலையத்தில் பணியின் போது திடீரென தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாலையீட்டில் தனியார் வாகன பழுது பார்க்கும் நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு கார் ஒன்றிற்கு வெல்டிங் செய்யும் பணியின் போது கேஸ் சிலிண்டர் டியூபில் ஏற்பட்ட கசிவின் காரணமாக திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இந்த விபத்தில் வாடிக்கையாளர் ஒருவரின் கார் முற்றிலுமாக தீயில் எரிந்து சேதமானது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் தண்ணீர் பீச்சியடித்து போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த விபத்து குறித்து திருக்கோர்கர்ணம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. குருவாயூர் அருகே மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது. திருவள்ளூர் மாவட்டம் குருவாயூர் ஊராட்சியில் திமுக சார்பில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியின் 102வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக மத்திய மாவட்ட செயலாளரும்
சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் ஆவடி சாமு நாசர், பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் ஆ. கிருஷ்ணசாமி ஆகியோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து 700 பேருக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கிய பின்னர் மேடையில் சிறப்புரையாற்றினர். உங்களுக்கு தெரியாதவர்களை ஆதரிக்காதீர்கள், சினிமாவிலே பார்த்தவர்களை ஆதரிக்காதீர்கள், நேரிலே பார்க்கிறவர்கள், உங்களுக்காக ஓடியவர்கள், உங்களுக்கு ஒரு சாலை போட்டவர், கட்டிடம் கட்டி கொடுத்தவர், பள்ளிக்கூட படிப்புகளுக்கு சொல்லிக் கொடுத்தவர் என்று நாங்கள் உங்களோடவே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே. திராவிட முன்னேற்ற கழகம் 75 ஆண்டு காலம் இந்த நாட்டு மக்களுக்காக பாடுபடுகிற இயக்கம். எங்களை ஆதரியுங்கள். வருகிற 26ஆம் ஆண்டு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலினை ஆட்சி கட்டிட மீண்டும் ஒருமுறை வாய்ப்பை தாருங்கள். அடுத்த 5 ஆண்டு காலம் உங்களுக்கு மிகப்பெரிய பொற்காலமாக அமையும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, பல்லடம் அரசு மருத்துவமனையில் 3 கோடி ரூபாய் மதிப்பில் எலும்பு மற்றும் விபத்து சிகிச்சை மையம் கட்டுவதற்கான பணியை அமைச்சர் மு. பே. சாமிநாதன் துவக்கி வைத்தார். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தில் செயல்பட்டு வரும் அரசு மருத்துவமனையை தரம் உயர்த்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வந்தனர். அதன் அடிப்படையில் பல்லடம் அரசு மருத்துவமனையில் 3 கோடியே 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் எலும்பு மற்றும் விபத்து சிகிச்சை மையத்திற்கான புதிய கட்டிடத்திற்கு அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் மு. பே. சாமிநாதன் பூமி பூஜையில் கலந்து கொண்டு பணிகளை துவக்கி வைத்தார். முன்னதாக பல்லடம் ஒன்றியம் பனிக்கம்பட்டி ஊராட்சி சின்னிய கவுண்டம்பாளையம் கிராமத்தில் அமைந்துள்ள கோழியின ஆராய்ச்சி மையத்தில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது உள்ளே வைக்கப்பட்டுள்ள உபகரணங்கள் குறித்தும், இந்த ஆராய்ச்சி மையம் முழுமையாக செயல்பாட்டிற்கு வர இன்னும் எத்தனை பணியாளர்கள் தேவைப்படுகிறார்கள் என்பது குறித்தும் கேட்டறிந்தார். சட்டமன்ற தேர்தலில் அதற்கான களப்பணிகளையும் யுகங்களை அமைத்து திமுகவினர் செயல்பட வேண்டும் என திமுக செயற்குழு கூட்டத்தில் கனிமொழி அறிவுறுத்தியுள்ளார். தூத்துக்குடி தெற்கு மாவட்ட திமுக செயற்குழு கூட்டம் மறைவன் மடத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் தெற்கு மாவட்டத்திற்குட்பட்ட திருச்செந்தூர், ஓட்டப்பிடாரம், ஸ்ரீ வைகுண்டம் சட்டமன்ற தொகுதி செயற்குழு உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். பின்னர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய கனிமொழி எம்பி, வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய பணியை எப்படி ஆற்ற வேண்டும், அதற்கான களப்பணிகளையும் யுகங்களை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆலோசனைகளை வழங்கினார். இந்த ஆலோசனை கூட்டம் என்பது வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே நம்முடைய பணிகளை எப்படி வேண்டும், அந்த களப்பணிகளுக்கான யூகங்களை நாம் எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், வரக்கூடிய இந்த தேர்தலிலே நம்முடைய எதிரணியிலே இருக்கக்கூடியவர்கள் யார் என்பதை அடையாளம் காண்பது எப்படி, அந்த தேர்தலுக்காக இன்றிலிருந்து நம்முடைய உழைப்பை எப்படி செலவிட வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் சமீபத்தில் நடக்கக்கூடிய நம்முடைய பொதுக்குழுவிலே நம்முடைய அண்ணன் அவர்கள், முதலமைச்சர் அவர்கள் உங்களிடம் மிக தெளிவாக எடுத்துக் கூறியிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.